ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆரில் ஏடபிள்யூ மேட்ச் விளையாட போகிறோம். தரமான சம்பவங்களாக காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு தரமான சம்பவம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எப்படி இந்த இந்த பேர் தெரியல, இந்த பிளாக் ஷூட் வச்சு இது போட்டு பல வருஷம் ஆகுது, வச்சு விளாண்டு பல வருஷத்துக்கு பல வருஷம் ஆகுது. அதனால் இன்றைக்கி விளாட போகிறோம். ஓகேவா, போவோமா முன்னாடியே பாடியிருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சரி ஒன்ட்டா பாடுவோமே, நம்மளாம் ஹரிஸ்கருக்கே டஃபை கொடுக்குறாரு, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. சரி ஓகே, அவன் நாங்களாம் அடித்தா அடி, இடித்தா இடி, மிதிச்சால் மிதி, தூக்கி போட்டு கடிச்சா கடி அப்படின்ட்டு ஒரு தரமான ஒரு ஒன் டாப்லாம் விழுந்துருக்கும். ஒரு ஒன் டாப்பா 2 ஒன் டாப்பா என்னமோ விழுந்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் நிற்கிறான் பாருங்க, இவன் இல்லை டேய் போகிற பக்கம் எங்கடா இருக்கா டேய் வாடா அந்த போகிறான் பாருங்க பண்ணி முஞ்சாயா, இல்லை அது என்னது முயல், அந்த முயலை காதை பிடிச்சி திருகணும். ஹேக்கர் கேம் பிளே கொடுத்தான் ப்ரோ, சத்தியம் சொல்கிறேன். ஹேக்கர் கேம் பிளே இப்போ தருவானா திருட்டு, ஐயோ எவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. இருக்கடா கீழே எடுத்துறடா, ஆடா பையலா ஃபோன் தொலைட்டாயிலே டே, நானே ஆடிக்கொன்று அமாவாசைக்கு ஒன்று ஆவணிக்கு ஒன்றுன்னு அடிக்க வேண்டாம், அடிக்கிறவன்டா எடி போய் அடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனும் ஒன் டாப் ட்ரை பண்ணுவான், ஒழுங்கா அது அவன் பாருங்க நல்லா சேஃபாக இருக்காப்புல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டி நீ பாதுகாப்பாக இருக்கிறாங்க 4 நம்பர். எனக்கு வந்துட்டு ஆடா பாய் கொஞ்சம் அப்படி வந்து அப்படின்னு சாக்கிச்சான் மாதிரி பண்ணியிருந்தேன்னா செத்து போயிருப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் தம்பி வேறு லெவல் ரொம்ப விடுவாப்புல. இப்போது ஏஸ் அடிச்சுப்பா, சரியான ஒன் டாப், ஃபுல்லாக ஒன் டாப்லேயே ஆடுவாப்புல, பெரிய பிடுங்கி காதை பிடிச்சி திருகணும், ஒன் டாப் அடிக்கிறா. இப்போ பாருங்க கிரிட்டு, அவ்வளோதான். நான் வந்து கவனிக்கல, என்னடா சவுண்டு எதுன்னு பார்த்தா ஒன் டாப் பிடிச்சிட்டான். அடே யார்ரா நீ அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வந்துட்டு அடிக்க பாப்பா முடியாது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, எப்படியாவது அவன் கில்லை ரிவே பண்ணிடணும், இவனுக்கு கில்லே கிடைக்கூடாதான் இருப்பேன். மறுபடியும் ஒரு ஒன் டாப்பு. அடே ஹேக்கராடா நீயே, எப்படி ப்ரோ கண்டினியூவாக எப்படா ஒன் டாப் அடிக்க முடியும்? எல்லோ டாட்லாம் போச்சு, அதெல்லாம் நீங்கள் சேர்க்காம பார்த்தீங்கன்னா ஹேக்கர் தான். நானும் சரி ஹேக்கர் தான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வச்சா அப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் இவன் 100% இல்லை, போடு 200%, 1000% ஹேக்கர் அப்படின்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வேலை ஒன்று பண்ணியிருப்பேன். அது வந்து சும்மா ஒரு வண்டிக்குதான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல வந்து சரி ஓகே நம்ம கூட இருக்கிறது ஹேக்கரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். மைக் ஆன் பண்ணி எடா டேய் அப்படின்ட்டு மைக் ஆன் பண்ணி நான் என்ன சொல்லுவேன்னா, 4 நம்பர் ஹேக்கர் ரிப்போர்ட் காரா யார் அப்படின்ட்டு சொல்லுவா. அதெல்லாம் சும்மா தான் சொல்கிறது, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நெஜ ஹேக்கரும் கொடுக்க மாட்டாங்க, இது போன ஹேக்கரும் கொடுக்க மாட்டாங்க, பிளேயருக்கு மட்டும் நொட்டிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா கேம் பிளே கொடுத்தாலே இங்கே பிரச்சனை தான், கேம் பிளே கொடுக்கலினாலும் பிரச்சனை தான். கேம் பிளே கொடுத்தாலும் அடிச்சுட்டு அமௌண்ட் போடுவாங்க. அப்படியே வயிற்றுலேருந்து சூ வரைக்கும் எரி அப்படி அவங்களுக்கு தக்க 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 நல்லா சந்திரமுகி மாதிரி ஹூ அப்படின்ட்டு இந்த பவரை வேற போட்டு சாவடிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன தெரியுமா சம்பவம், இப்போ வருவான் பாருங்க, இவன் இல்லை இன்னொருத்த வருவான், வாடா மாப்பிள்ள என்ன ப்ரோ அப்படின்ட்டு போட கீழே போயிடுவேன் தெரியாம. அப்படி இவனுக்கு தான் ப்ரோ வாடா நீ ரவுக்காங்க போட்டுக்கணும்டா. ஐயோ ட்ரிபிள் வர என்ன ப்ரோ வழுக்குதா, என்ன தேர்ல நிற்கிறேன் கொய்யால ஏடா சாவடா, ஐயோ அவுட்டே போடா, ஐயோ ஓட்டாடே என்னடே. நான் இங்கே 3 பேர் கூட சண்டை போட்டுருக்கேன், அவங்க 3 பேர் போய், அதாவது நான் 3 பேர் கூட சண்டை போட்டு 2 டவுனு, அவங்க 3 பேர், அவங்க ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு அங்கே 2 செத்து போச்சு, ஒன்று செத்து போச்சு. டேய் பொங்கடா, அங்கே ஒருத்தனை அடிக்க முடியல அந்த 3 பேர்த்தனால. நான் இங்கே வாரு இங்கேயும் ஒன்ட்டா வைப்பான், டேய் என்னடா ஹேக் யூஸ் ஆகலையா அப்படின்ட்டு. அது எனக்கு தெரிஞ்சு 1.2K 1.2 பைசா 50 பைசா செல்ல அதில் அது போட்டு வந்துருப்போம்ல அந்த ஹேக்கு. தலைவர் செத்துருவார், ஜாலி. அது வந்து ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஒரு சம்பவம் என்னன்னா, எனக்கு செம்ம சிரிப்பாகி போச்சு. சரி ஐயோ பேக்கப் கன் இல்லையா, அதாவது ஏடபிள்யூ மட்டும் தான் இருக்குது, இந்த கடை தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது செத்துட்டான். ஐயோ எனக்கு செம்ம இதாக போச்சு. தம்பி நீ செத்துட்ட, அந்த கன் எனக்கு தானே அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு சிரிச்சு எனக்கு செம்ம சிரிச்சு எனக்கு செம்ம சிரிப்பாகி போச்சு. இந்த இடத்துல ஒன்று இங்கே ஒரு டவுன் பண்ணிடுவோம், ஓகேவா கிரிட்டே அப்படின்ட்டா. இந்த ஏகேயில் சைலன்சர் போட்டாலே இதான் பிரச்சனை, எட்டு மறுபடியும் உழுகாது. ஒரு வாட்டி சொன்னான் 9532, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ட்டு இங்கே ஒருத்தன் ஏக்கமே டவுன் பண்ணிடுவான். நான் சொல்லலான்னு இருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. கிரிட்டே அடப்போடா, இவனை வச்சுக்கிட்டு வரேன்டா மெடிக்கெட் போட்டு வரேன்டா வந்துடுறேன்டா. டே அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணியிருக்கோம், என்னங்கவா என்ன பாபா, ஐயோ வாடா செதுபோ ப்ரோ. இவன் யார் ப்ரோ, பேட்டரி போட்ட பொம்மை மாதிரியே நகர்றான்.
இன்னொருத்தர் தான் இருக்கா. இரா வரண்டா, வந்துட்டேன்டா. ஓ அவ்வளோதான் முடிஞ்சா. மேட்ச் முடையில் அவரா இன்னும் இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து டபுள் ஸ்னைப்பர் எடுத்துருவேன். இந்த இடத்துல அவனுக்கு அவனுக்குங்கிற மாதிரி எனக்கு வந்து என்னது அப்கிரேட் பண்ணி கொடுப்பா. அவனுக்கே தெரியுது நான் சும்மா தான் சொன்னேன்னு. நீங்கள் தான் கொஞ்சம் சீரியஸாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க போல். அவன் வந்து நஜன இருந்தால் அவன் வந்து வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். அப்புறம் வந்துட்டு இங்கே எவனாவது பாவாடை காய போட வரானான்னு பார்த்துட்டு இருந்தேன். எவனுமே வரல. சரிடா அப்படின்ட்டு தோன் நம்பர்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு இது காமிக்க வந்துன்னு வச்சு அந்த கருமை காமிக்குதா. சரி அப்படின்ட்டு போவேன். அப்பா சாமி என்னை போட்டு உசுரை வாங்கிட்டான். இந்த இடத்துல படாது மறுபடியும் ஒன்று ஈரா வரட்டா. ஐயோ மிஸ் ஆகிட்டாடா. இப்போ பாருங்க அங்கிள் பூமரங்க செத்துதாடா. ஐயோ டே இருறா. ஐயோ கடவுளை நான் செத்துட்டேன்னு நினச்சேன். இங்கே ஒன்று போகும் பாருங்க. டா எவன்டாவே எங்கே தட்டிடா. ஆடா பாவி எட்டி பார்க்குறேன். ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குறான் ப்ரோ. டேய் உன் பக்கத்து வீட்டில் செய்கிற வேண்டிய. சரி ஓகே அதெல்லாம் வேணாம். தம்பி மூக்கு ஐயோ நெஞ்சில் வைட்டாடே. நெஞ்சு தானே அது பக்கத்தில் தான் தெரியாது. சரி ஓகே இந்த இதில் ஒன்று பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து நீ நாச்சி அப்புறம் நான் இங்கே ஒரு அரை மணி நேரம் ஆயா கூட பேசிகிட்டு இருப்பேன். வடை விட்டுருப்பேன். என்னன்னா கிரிட்டு வாங்கடா இதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி தெரியிட்டாடியோ இப்படி வருவி தெரியிட்டா. ஆனால் 2 பேராக வருவி தெரியாதுடா. அண்ணே பார்த்து வாட சாப்பிடா. அப்படி ஓட எங்ககிட்டலாம் முடியுமா நாங்களாம் அப்படி வட்டப்பில் இருந்துச்சு. என்ன முடிச்சிட்டாங்க. ஓ அவ்வளோதானே என்ன போயான்ட்டாங்க. ஏம்மா 6 நிமிஷம் ஆயிடுச்சா. அதுவும் இல்லையா வீடியோ சின்னதாக தான் இருக்க போகலாம். டே இவன் மட்டும் 8 கிலோ எடுத்தானா அவ்வளோதான்டா கொண்டுருவிட்டான். என் மீசி எடுத்துடுறான்டா. ஏன்னா அப்போவே அவன் 7 கிலோ. இப்போ கண்டிப்பாக அவன் 8 கிலோ எடுத்து. ஐயோ அப்போ தப்பிச்சு 7 கிலோ தாவே நல்ல வேலை தப்பிச்சுது. இப்போ அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியில் போயிட்டு உங்களுக்கு டாட்டா சொல்லிவிட்டு அண்ணன் தம்பி நான் இப்போ செலிபிரிட்டிப்பா. நான் நார்மல் பீப்புள் கிடையாதுப்பா. பயங்கரமான கேம் பிளே கொடுத்தாலும் நாங்களாம் அப்படி தான் வடக்கணா போடா. டேய் போடா. அப்போ லஞ்சம் கேட்பேன் எனக்கு. அப்போ போல 2 மாதம் ப்ரோ. நான் நார்மல் பீப்புள் கிடையாது ப்ரோ. பயங்கரமான கேம் பிளே கொடுத்துட்ருக்கேன். போச்சு சார்ஜில் சுத்தம் அருமை. பாய்